இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக லாவண்யா. தலைப்புச் செய்திகள். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த என்எல்சி நிறுவன தொழிலாளி குடும்பத்திற்கு தேர்தல் முடிந்தவுடன் நிவாரண நிதி வழங்கப்படும். முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. நீண்ட இழுபறிக்கு பிறகு இறுதிக்கு வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு. சென்னையில் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. திருவண்ணாமலையில் இருசக்கர வாகனம் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து. 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. விரிவான செய்திகள். சுட்டுக் கொல்லப்பட்ட நெய்வேலி என்எல்சி நிறுவன தொழிலாளி குடும்பத்திற்கு தேர்தல் முடிந்தவுடன் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். என்எல்சி தொழிலாளி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட திமுக தலைவர் கருணாநிதிக்கு விளக்கம் அளித்துள்ளார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் நன்னடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து தமிழக அரசின் சார்பில் யாருக்கும் எந்தவித நிவாரணமும் அளிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவன தொழிலாளி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி அறிந்தவுடன் மாநில காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நிர்வாகத்திடமும் தொழிலாளர் தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளையும் தமிழக அரசு தேர்தல் முடிந்த பிறகு உறுதியாக அளிக்கும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீட்டினை பாஜக தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் சென்னையில் இன்று அறிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து நீண்ட இழுபறி இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று சென்னையில் நடைபெற்ற பாஜகவின் தமிழக தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் தமிழகத்தில் பாஜக கூட்டணி சார்பாக போட்டியிடும் கட்சிகளின் தொகுதிகள் குறித்து பாஜகவின் தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் சென்னையில் இன்று அறிவிப்பார் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று சென்னை வந்த ராஜ்நாத் சிங் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் கட்சிகளின் தொகுதிகள் குறித்து அறிவிப்பை வெளியிட்டார். இதில் தேமுதிகவுக்கு மத்திய சென்னை, வட சென்னை, நாமக்கல், கரூர், சேலம் உள்பட 14 தொகுதிகளிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அரக்கோணம், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்பட 8 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜகவுக்கு தென் சென்னை, வேலூர், நீலகிரி, கன்னியாகுமரி உள்பட 8 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதிமுகவுக்கு தேனி, விருதுநகர், தென்காசி உள்பட 7 தொகுதிகளிலும், ஐஜேகே கட்சி பெரம்பலூர் தொகுதியிலும், கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சி பொள்ளாச்சி தொகுதியிலும் போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி குறித்து பேசிய ராஜ்நாத் சிங், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் குறைந்தபட்சம் 25 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். DMDK led by Captain V.I. Kamji 14 seat. PMK led by Dr. Ramdas ji 8 seat. MDMK led by Mr. Vaiko 7 seats. KMDK led by Mr. Ishwaran 1 seat. IJK led by Mr. Pachmuthu 1 seat and BJP 8 seat. திருவண்ணாமலை அருகே இருசக்கர வாகனம் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் சரக்கு வாகன ஓட்டுநர் உள்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
தஞ்சை மாவட்டம் திருவைப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் ஞானசேகரன். சரக்கு வாகன ஓட்டுநரான இவர் தக்காளி பழங்களை லாரியில் ஏற்றிக்கொண்டு ஆந்திர மாநிலத்திற்கு சென்றுள்ளார். அப்போது திருவண்ணாமலையை அடுத்த காரியந்தலில் லாரியை நிறுத்திவிட்டு அங்குள்ள அரசு மதுபான கடையில் மது அருந்திவிட்டு மீண்டும் வாகனத்தை இயக்கியுள்ளார். இந்நிலையில் திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் உள்ள கொண்டம் அருகே சரக்கு வாகனம் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதிய லாரி அருகில் இருந்த மரத்தின் மீதும் மோதியது. இந்த கோர விபத்தில் லாரி ஓட்டுநர் ஞானசேகரன் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் உள்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இறந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கட்சி அணியை நம்பி நிற்காமல் பணத்தை நம்பி களம் இறங்குவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் அரியலூரில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா மற்றும் திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் சிதம்பரம் தொகுதியின் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளருமான தொல் திருமாவளவன் உள்பட ஏராளமானோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தொல் திருமாவளவன் பாஜக கூட்டணி முட்டு சந்தில் முட்டி நிற்கின்ற கூட்டணி என்றும் அந்த அணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் வேறு வழியின்றி கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக கட்சி அணியை நம்பி இல்லாமல் பணத்தை நம்பி தேர்தலில் களம் இறங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய திருமாவளவன் கொள்கை, கோட்பாடு, அர்ப்பணிப்பு இவற்றை கூறி வாக்கு சேகரிக்காமல் பணத்தை வைத்து மக்களிடம் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று அதிமுக எண்ணி வருவதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். சென்னையில் 47 சவரன் தங்க நகைகள் மற்றும் 3.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை மாதவரம் அருகே உள்ள எண்ணூரைச் சேர்ந்தவர் விஜய். மீன்பிடி தொழில் செய்து வரும் இவர் சொந்த வேலைக்காக வெளியூர் சென்றுள்ளார். இதை அறிந்த மர்ம நபர் விஜய் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த 47 சவரன் தங்க நகைகள் மற்றும் 3.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். விஜய் அளித்த புகாரின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்கள் தேடப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தனிப்படையினர் நடத்திய தீவிர விசாரணையில் விஜயின் வீட்டின் அருகில் வசித்து வந்த தேசப்பன் என்பவர் நகை மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தேசப்பனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவத்தினர் திருச்சி வந்தனர். இவர்கள் இன்று முதல் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தேர்தல் முறைகேடுகளை தவிர்க்க தேர்தல் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுடன் ரோந்து பணி மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 510 வீரர்கள் திருச்சி வந்தனர். இவர்கள் தேனி, கரூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் இன்று முதல் ஈடுபட்டுள்ளனர். தமிழக உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் நீதிமன்ற நடவடிக்கைகள் முடங்கின. தமிழக நீதிமன்றங்களில் தமிழ் மொழியை அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நீதிபதிகள் ஆங்கிலத்தில் தீர்ப்பு எழுதுவதற்கு வழிவகை செய்யும் வகையில் 1994ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்றும் தமிழை உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக்க ஆட்சேபனை இல்லை என்று மத்திய அரசிற்கு தெரிவித்து தமிழக உயர்நீதிமன்றங்களில் தமிழை அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்களின் இந்த போராட்டத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அக்னி போத்ரி நீதிமன்ற நடவடிக்கைகளை ஒத்திவைத்தார். இந்த தமிழ் உணர்வாளர்களும் வழக்கறிஞர்களும் இந்த போராட்டத்தை கைவிட்டுவிட்டு அதே சமயத்தில் இந்த தமிழ் மொழி வழக்கு மொழியாக மத்திய அரசு நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி ஏப்ரல் 15ஆம் தேதி வரை அதற்கு முன்பாக இந்த சுற்றறிக்கை திரும்ப பெறுவது குறித்து ஆன போராட்டத்தை ஒத்திவைக்கிறார்கள். அதே சமயத்தில் தலைமை நீதியரசர் அவர்களும் வாக்குறுதியிருக்கிறார்கள் அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெறுவோம் என்று. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். அரியலூரில் அளவுக்கு அதிகமான பாரங்கள் ஏற்றி சென்ற 25 லாரிகள் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது.
அரியலூர் மாவட்டம் கீழப்பழூர் பகுதியில் வட்டாட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் இன்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் இருந்து அளவுக்கு அதிகமாக மணல் ஏற்றி வந்த 11 லாரிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் தனியார் சிமெண்ட் ஆலைகளில் இருந்து வெளியூருக்கு அளவுக்கு அதிகமாக சிமெண்ட் மூட்டைகள் கொண்டு சென்ற 14 லாரிகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் லாரிகள் அனைத்தும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்தனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சியினர் பணம் கொடுப்பதை தடுப்பதற்காக தேர்தல் அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் ரொக்க பணம் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி அண்ணாச்சி மாளிகை அருகே தேர்தல் அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் சொகுசு காரில் வந்த ரங்கபாண்டியனிடம் என்பவரால் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட 3,60,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல் திருச்செந்தூர் அருகே உள்ள புன்னக்காயலில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக பிரபாகரன் என்பவர் வீட்டில் மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரபாகரன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 430 மது பாட்டில்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். புன்னக்காயல் கிராமத்தில் பிராந்தி பாட்டில்கள் கொடுப்பதாக கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் உடனடியாக சென்று சோதனையிட சென்ற பொழுது அந்த சம்மந்தப்பட்ட வீட்டை பூட்டிட்டு ஆள் ஒருத்தரும் இல்லை. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தோம். ஜன்னல் வழியாக பார்க்கும் பொழுது இங்கே உள்ள அந்த கேஸ் 3 கேஸ் இருந்தது. அதனால் அந்த பூட்டு பக்கத்தில் விசாரித்தப்போ சாவி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த பூட்டை உடைச்சி பார்த்ததில் வீட்டில் இருந்து 9 கேஸ் குவார்டர் பாட்டில் 180 ml கண்டென்ஸில் உள்ளது. அந்த பாட்டில் ஒரு 9 கேஸ் இருந்தது. கரூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து 8 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் அருகே உள்ள காந்தி கிராமம் பகுதியில் வசிப்பவர் சோமசுந்தரம். பெயிண்டராக பணியாற்றும் இவர் தனது மகள் பிரசவத்திற்காக வெளியூர் சென்றுள்ளார். வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து காவல்துறையினருக்கு சோமசுந்தரம் தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மேற்கொண்ட ஆய்வில் பீரோவில் இருந்த 8 பவுன் நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்க பணம் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Satisfaction beyond the expectation. Astanato, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் வெற்றி நம்ம கையில இருக்கும். என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ்துமா அலர்ஜினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். ஒரு சாதனையாளரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எத்தனையோ மருத்துவ முறைகள் இருந்தும் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்காம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இனி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சாச்சு. ஆஸ்துமா, அலர்ஜிக் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு தர ஹோமியோபதி சிகிச்சை இங்க வந்தாச்சு. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் உலகத்தர ஹோமியோ சிகிச்சை வழங்கும் நம்பகமான மருத்துவமனை. இனி உங்களின் வெற்றி கை கெட்டும் தூரத்தில். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், நமது ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு 9282277700 9282277711. இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. Al Hasina. Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ.
இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரப்பானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. சண்டைன்னு வரும்போது மான் மாதிரி துள்ளி எஸ்கேப் ஆயிடுறது தான் மான் கராத்தே. In total all I can say about man karate is சும்மா கீலி கீலி கீலி. தமிழ் சினிமாவை வந்து இந்திய அளவில் கொண்டு போனதுல வந்து சங்கர் சார் தான் ஃபர்ஸ்ட். யாருமே கை கொடுக்காம எங்கேயோ நின்றுட்டு இருந்த இடத்துல கையை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. தமிழச்சே ஏன் தமிழச்சே. மழை திறந்தது நெஞ்சம், மனம் கெஞ்சும் மழை கொஞ்சும், மறுபடி ஒரு காதல் முகம் காட்டும் நேரம் இதுதானோ, இது எதுவென சொல்ல இவளோடு மனம் செல்ல. உங்களையே நீங்க ஏங்க கேவலம் சொல்றீங்க? சூதாண்டா ரீபோக், ஆனா நான் புறம்போக்குடா. சிரிப்பு போலீஸா? ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும். அதுக்கு நீ நேரா தான் போய் பேச. இனி யாரும் பழைய பழமொழியை நம்பி வாழாதீங்க. செய்திகள் தொடர்கின்றன. மத்தியில் ஊழலற்ற அரசை மக்கள் எதிர்பார்ப்பதாக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட செயல் வீரர்களின் கூட்டம் விருதுநகரில் நடைபெற்றது. கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்பட கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய வைகோ, குஜராத்தில் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் மிகுந்த பாதுகாப்புடன் வாழ்ந்து வருவதாகவும், வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு அதிக ஒதுக்கீடு தரப்படுவதாகவும் குறிப்பிட்டார். மக்கள் எதிர்பார்க்கும் ஊழலற்ற மத்திய அரசை நரேந்திர மோடி தருவார் என்றும், காங்கிரஸ் கட்சியுடன் இனி வருங்காலங்களில் மதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். அந்த கருத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எது என்பது எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட எந்த கட்சியோடும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு வைத்துக் கொள்ளாது, உடன்பாடு வைத்துக் கொள்ளாது. சங்ககால இலக்கியங்களில் சிட்டுக்குருவியை பற்றி நாம் படித்ததுண்டு. அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை அழியாமல் காக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேண்டி வருகின்றனர். மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த அரிய வகை இனத்தை பற்றி ஒரு சிறப்பு பார்வை. நமது அன்றாட வாழ்க்கையில் நம்முடன் பழகிய பறவைகளுள் காகத்திற்கு அடுத்தபடியாக சிட்டுக்குருவிதான் நம் நினைவுக்கு வரும். சிட்டுக்குருவிகள் தானியங்களையும் புழு பூச்சிகளையும் உணவாக உட்கொள்ளும். மேலும் இவை முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் செய்கின்றன. உழவனுக்கு நண்பன் மண்புழு என்று கூறுவது போல சிட்டுக்குருவியும் விவசாயத்திற்கு உதவியாகத்தான் இருந்து வருகின்றன. முன்பெல்லாம் வீட்டு தாழ்வாரங்களில் சிட்டுக்குருவி கூடுகட்டியிருப்பதை பார்க்கலாம். ஆனால் இன்று அதை காண்பதே அதிசயமாகத்தான் உள்ளது. நகரமயமாதலும் நவீனமயமான அறிவியல் தொழில்நுட்பங்களாலும் விண்ணை முட்டும் அளவுக்கு வளர்ந்து நிற்கும் செல்போன் டவர்களாலும் இன்று சிட்டுக்குருவி இனங்கள் அழிந்து வரும் அவல நிலை உண்டாகி வருகிறது. கதிர்வீச்சுக்களாலும் அணுக்கதிர் வீச்சுக்களாலும் சிட்டுக்குருவிகள் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகின்றன என்ற தகவல்களும் உள்ளன. கிராமங்களில் அதிகாலை நேரங்களில் சிட்டுக்குருவிகளின் கீச்சிடும் ரீங்கார ஒலியை தற்பொழுது கேட்க முடிவதில்லை. இயற்கை என்பதே அமைதிதான். மனிதனின் அதிநவீன வளர்ச்சியால் இயற்கை பாதிக்கும் பொழுது அது மனித இனத்திற்கும் உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. இன்று இந்த சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாக்க பல சமூக ஆர்வலர்களும் தொண்டு நிறுவனங்களும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இதேபோல் நாம் இயற்கை படைப்பான இந்த அரிய சிட்டுக்குருவி பறவை இனத்தை பாதுகாப்போமாக. பெண் பாலியல் தொழிலாளர்கள் மற்றும் திருநங்கைகள் குறித்த ஆவணப்பட போட்டி விரைவில் நடத்தப்பட உள்ளதாக நாடோடி திரைப்பட சங்கம் தெரிவித்துள்ளது. பெண் பாலியல் தொழிலாளர்கள் மற்றும் திருநங்கைகள் குறித்து சமூகத்தில் புரிதல்களை ஏற்படுத்தும் வகையில் ஆவணப்பட போட்டிகள் விரைவில் நடத்தப்பட உள்ளது. நாடோடி திரைப்பட சங்கமும் தாய் VHS நிறுவனமும் இணைந்து நடத்தும் இந்த போட்டியில் சிறந்த திரைப்படங்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் தாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், இன்னல்கள் ஆகியவை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இப்போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாடோடி திரைப்பட சங்கமும் தாய் VHS சேர்ந்து
பெண் பாலியல் தொழிலாளர்கள் மற்றும் திருநங்கை குறித்து ஒரு குறும்பட ஆவண போட்டி ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இதுக்கு என்னன்னா குறிப்பாக நம்ம சமூகத்தில் திருநங்கைகள் குறித்த பார்வையும் பெண் பாலியல் தொழிலாளர் குறித்த பார்வையும் ரொம்ப மோசமான பார்வையாக இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு திருநங்கைகள் குறித்த தகவல்களும் அவர்கள் குறித்த செய்திகளும் அவர்கள் குறித்த மதிப்பீடுகளும் மாறியிருந்தால் கூட இன்னமும் நம்ம பெண் பாலியல் தொழிலாளர்களை குறித்து நமக்கான புரிதல்கள் இன்னும் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது, மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. ஸோ அதை குறித்து இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த குறும்பட ஆவணப்பட போட்டியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே உள்ள மூங்கில் காடுகளில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் காரணமாக மும்பை, அனந்தபுரி, பெங்களூர் ஆகிய ரயில்கள் நிறுத்தப்பட்டன. நாகர்கோயில் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து திருநெல்வேலி இருப்பு பாதை ஓரமாக உள்ள மூங்கில் காடுகளில் அடிக்கடி ஏற்படும் தீ விபத்துகளால் அப்பகுதி வழியாக செல்லும் ரயில்கள் நிறுத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இன்று காலை மூங்கில் காடுகளில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியாக வந்த அனந்தபுரி, பெங்களூர் மற்றும் மும்பை ஆகிய விரைவு ரயில்கள் நாகர்கோயில் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டன. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்த பின்னர் ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. இதற்கிடையில் இருப்பு பாதை அருகே உள்ள குடிசை மக்களை காலி செய்ய வைப்பதற்காக ரயில் நிர்வாகமே மூங்கில் காடுகளில் அடிக்கடி தீ வைப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் பிரச்சார கூட்டம் நடைபெறும் இடத்தில் முகூர்த்த கம்பம் நடவு நிகழ்ச்சி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் பார்த்திபனை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தேனி மாவட்டத்திற்கு பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரச்சார கூட்டம் நடைபெறும் இடத்தில் முகூர்த்த கம்பம் நடவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து பிரச்சார கூட்டம் நடைபெறும் இடத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மண்டல அலுவலர்களுக்கான தேர்தல் பணி குறித்த பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியில் சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர், காரைக்குடி உள்ளிட்ட தொகுதிகளுக்கான தேர்தல் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். காரைக்குடி தாலுகா அலுவலகத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற இப்பயிற்சியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கையாள்வது குறித்து செயல்முறை விளக்கத்துடன் பயிற்சி அளிக்கப்பட்டது. தேனி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பார்த்திபனை ஆதரித்து மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 24ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக தமிழகத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அதிமுக தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் பார்த்திபனை ஆதரித்து மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக மாநில மகளிர் அணி செயலாளருமான சசிகலா புஷ்பா பிரச்சாரம் செய்தார். இதில் பெரியகுளம் நகர் மன்ற தலைவர் ராஜா, நகர செயலாளர் ராதா மற்றும் அதிமுகவின் 200க்கும் மேற்பட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தன் வீட்டு சண்டையே பார்க்க முடியாத ஒருவர் எப்படி இந்த தமிழ்நாட்டின் சண்டையையும் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளையும் பார்க்க நேரம் இருக்கும்? எனவேதான் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பின்னே அணிவகுத்து வருவோம் என்று சொல்லி இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்திருக்கின்றோம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குடிநீர் வழங்க கோரி பேரூராட்சி அலுவலகம் முன்பு காலி கூடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோபி அருகே உள்ள ஏலந்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு பவானி ஆற்றில் இருந்து ஆழ்குழாய் கிணறுகள் மூலம் தண்ணீர் எடுத்து விநியோகித்து வந்தது. இந்நிலையில் பேரூராட்சிக்கு உட்பட்ட 11வது வார்டு மற்றும் 12வது வார்டு பகுதிகளில் கடந்த சில மாதமாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பேரூராட்சி அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் 3 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் அருகே அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலே ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூரை அடுத்த ஜெயங்கொண்டாத்தைச் சேர்ந்தவர் ராஜாங்கம். இவர் இன்று காலை வீட்டுப் பொருட்கள் வாங்க கடை வீதிக்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது ஜெயங்கொண்டாத்தில் இருந்து அரியலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து ராஜாங்கத்தின் மீது பலமாக மோதியது. இதில் ராஜாங்கம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் 20 ஓவர் உலகக்கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் நாளை மோதுகின்றன. 5வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தகுதி சுற்று தற்போது வங்காளதேசத்தில் நடைபெற்று வருகிறது. தகுதி சுற்றில் இருந்து 2 அணிகள் முதன்மை சுற்றான சூப்பர் 10 சுற்றுக்கு தகுதி பெறும். முதன்மை போட்டியான சூப்பர் 10 சுற்று நாளை தொடங்குகிறது. நேரடியாக தகுதி பெற்ற 8 அணிகளும் தகுதி சுற்று மூலம் தேர்வு பெறும் 2 அணிகளும் ஆக மொத்தம் 10 அணிகளும் இதில் விளையாடும். சூப்பர் 10 சுற்றின் நாளைய ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இரு அணிகளும் மோதும் போட்டி மிகுந்த பரபரப்பாக இருக்கும் என்பதால் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 2802 ரூபாயாக விற்பனையானது. ஒரு பவுனின் விலை 22,416 ரூபாயாக விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 48 ரூபாய் 10 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 44,950 ரூபாயாகவும் விற்பனையானது. அல் ஹசீனா வழங்கும் துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். துபாயில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 152.50 திர்ஹம்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாய் மதிப்பில் 2537 ரூபாய் 5 காசுகளாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 161.25 திர்ஹம்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2682 ரூபாய் 61 காசுகளாக விற்பனையானது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த NLC நிறுவன தொழிலாளி குடும்பத்திற்கு தேர்தல் முடிந்தவுடன் நிவாரண நிதி வழங்கப்படும். முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. நீண்ட இழுபறிக்கு பிறகு இறுதிக்கு வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு. சென்னையில் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. திருவண்ணாமலையில் 2 சக்கர வாகனம் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து. 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மூன் தொலைக்காட்சியின் 8:30 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள். மூன் செய்திகள் இணைந்து வழங்கியோர் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். சண்டைன்னு வரும்போது மான் மாதிரி துள்ளி எஸ்கேப் ஆயிடுறதா மான் கராத்தே. In total, all I can say about man karate is சும்மா கீழி. தமிழ் சினிமா இந்திய அளவுல கொண்டு போனதுல சங்கர் சார் தான் ஃபர்ஸ்ட். யாருமே கை கொடுக்காம எங்கேயோ நின்றுட்டு இருந்த ஒருத்தனை கையை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. தமிழச்சே ஏன் தமிழச்சே everyone let's go to sing this is up is gonna be oh yeah baby girl you super me my name மடி திறந்தது நெஞ்சம் மனம் கெஞ்சும் மழை கொஞ்சம் மறுபடி ஒரு காதல் முகம் காட்டும் நேரம் இதுதானோ இது எதுவென சொல்ல இவளோடு மனம் செல்ல. உங்களையே நீங்க ஏங்க கேவலம் சொல்றீங்க? சூதாண்டா ரீபோக்கு ஆனா நான் பொறம்போக்குடா. சிரிப்பு போலீஸா? ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும். அதுக்கு நீ நேரா தான் போய் பேச. இனி யாரும் பழைய பழமொழியை நம்பி வாழாதீங்க. என்னோட ப்ளஸ் எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. இவர் நல்லவராகவும் காமிக்கலாம், கெட்டவராகவும் காமிக்கலாம். நல்லவராகவே காமிச்சிருந்தது கடைசியில் கிளைமேக்ஸில் இல்லை இவன் தான் கெட்டவன் அப்படின்னு காமிக்கலாம். ஒரு லவ் பிரேக்கப் அப்படின்னு வந்த உடனே எல்லா பொண்ணுங்களையும் திட்டுறது எல்லாம் இது அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணுறது எனக்கு ஐம் நாட் ஓகே வித் திங். இங்கே வரவங்க எல்லாருமே எல்லாம் மெதுவாக கற்றுக்குறாங்க. நான் தவிர எல்லாருமே டே 1லயே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் ஆகவே முடியும்.